வெல்கம் பேக் டு முப்சிகா விலாக். ஸோ இந்த விலாகில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் என்னென்னா, என் முகத்தை இந்த விலாகில் காணிக்க மாட்டேன். ஸோ இது வந்து ஃபீல் பண்ணுங்கள் நீங்கள். இது வந்து சைனீஸோட ஆர்ட்டு அப்படி சொல்லலாம். இந்த சைனீஸ் வந்து அந்த காலத்தில் குடி வந்து இங்கே தஞ்சை போகும்போது இங்கேருந்து இருந்தாங்களாம். ஸோ கர்நாடக கவர்மெண்ட்டு அவங்களுக்கு இந்த இடத்த கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து ஃபுல்லாகவே இங்கே சைனீஸ்காரங்க தான் இருப்பாங்க. புத்தர்கள் தெரியுமா அவங்களுக்கு? புத்தர்கள் சொன்னால் அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த புத்தர்கள் தான் இங்கே இருக்காங்க. ஸோ அந்த புத்தர்கள் எப்படி பார்த்தோம்னா சாந்தியும் சமாதானமாக இருப்பாங்க. எப்போயுமே காமாகவும் குவைட்டாக இருப்பாங்க. ஸோ டூரிஸ்ட் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா மதக்காரும் வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்க்குறதுக்காக வெளிநாடுகள்லேருந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கல்ச்சர் நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க. அது மாதிரி சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன், எவ்வளோ தூரத்துக்கு நான் அமேசிங் பண்ணேன்னா, எனக்கு வந்து இந்த ஒரு ஃபீல் நல்லா கொடுத்துச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த கட்டடத்தோட நம்ம பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு வீடியோ, அந்த வீடியோட கட்டடத்தோட ஃப்ரண்ட் வியூ தான் இந்த ஒரு இடம். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பார்த்திங்கன்னா ஆர்ட்டோட ஒரு ஒர்க்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காமனாக எல்லாமே காணிக்கும் இந்த ஆர்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் டோர் இருக்குது. அந்த டோரில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய சிங்கத்தோட தலையும், அதோட சிம்மத்தோட தலையை வேறுன்னு தெரியல, அதோட ஒரு தங்கத்தோட ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அது கீழே கயரில் கட்டியிருக்காங்க. எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த ஆர்ட் ஒர்க்கு வேறு லெவலுங்க. நான் உண்மையாக சொல்கிறேன். இந்த ஒரு ஆர்ட் நான் எங்கேயும் பார்த்தது இல்லை சமீபத்தில். ஸோ ஜென்ரல் வழி என்னடா உள்ளே இருக்க எட்டி பார்க்கும்போது ஒரு சின்ன கோயில் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில். இது கேரளாவோட ஒரு கேரளா ட்ரெடிஷ்னலில் இந்த ஒரு கோயில் இப்போ எப்பயும் பார்த்துருக்கேன். நான் கேரளாவில் இருக்கனால எனக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஜன்னலுக்குள்ளே எட்டி பார்க்கும்போது தான் உள்ளே தெரியுது ஒரு கோயில் இருக்குன்னு. ஸோ கோயிலுக்குள்ளேயே போகணும். ஸோ செல்ஃபி எடுக்க இங்கே பஞ்சமே இல்லைங்க. செல்ஃபி எடுக்க ஆள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒழிஞ்சு ஆள் மாறுற மாதிரி இல்லை. என்ன பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு எப்போ வரணும் எப்போ போகணும்னு சொல்லி ஒரு டைமிங்கும் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ நான் வீடியோவில் வந்து நேராக பேசலை, நான் டப்பிங்கில் பேசுகிறதுனால உங்களுக்கு நல்லா உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஸோ பெல்லை பார்த்தீங்கன்னா இந்த பெல்லை வந்து கட்டி போட்டிருக்காங்க. இந்த பெல்லோ பார்க்கதே சிறுசாக தெரியுது. இந்த பெல்லோட சைஸை பார்த்தீங்களா வேறு மாதிரி. இந்த பெல்லை வந்து ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு பெல்லே வரும். அடித்த சத்தம் காது கிளியும். ஸோ அது வந்து இப்போ கட்டி போட்டிருக்காங்க. காரணம் யாராச்சும் வந்துட்டு எதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க சொல்லி. ஸோ பச்சை பசப்பு அதுக்கு நேராக ஒரு ப்ரேயர் ஹால் இருக்குது. ஸோ அந்த ப்ரேயர் ஹால் பார்க்கணும். இங்கே ஒரு பெரிய பித்தி வேறு கட்டி போட்டிருக்குங்க. பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட சைட் வியூ வேறு லெவலில் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து இந்த புத்தர்களுக்குள்ள ஒரு என்ன சொல்ல வீடுகளுக்குள்ள மேப்பு. அது வந்து 3D நம்ம பார்த்துருக்கோம். இது கட்டி ஒரு மாதிரி கட்டி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வீடு இப்படி தான் இருக்கும், இந்த புத்தர்கள் இருக்கும் வசிக்கும் இடம் சொல்லி போட்டிருக்காங்க. இவங்க லைஃபே வேறு லெவலுங்க. நமக்கெல்லாம் நம்மலாம் எப்போ கத்திக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். இவங்க வந்து பேசக்கூட மாட்டேங்காங்க. இவங்க இந்த இதுவும் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரேயர் ஆளுக்குள்ளே ஏற பண்ணோன்னா இங்கே செருப்பு கழட்டி வச்சுட்டு உள்ளே ஏற சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த கோயிலுக்கு ஏறணும் செருப்பு கழட்டி வச்சுறது நம்ம ஒரு கலாச்சாரம் அப்படி பார்க்கணும். உள்ளே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு அமேசிங் கோல்டன் ஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் சிலைகள் இருக்குது. அதையே நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. ஃபோட்டோலாம் எடுத்துருக்காங்க. ஒரு பிரச்சனை இல்லைங்க. யாரும் வந்து என்ன கேட்க போகிறது இல்லை. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறது கொஞ்சம் இன்னும் சுற்றி கேமரா இருக்குது. ஒரே இடத்துல 4-5 கேமரா இருக்குது. பார்த்தீங்களா ஆளுங்க வந்துக்கிட்டு இருக்காங்க கோயிலுக்குள்ளே. இந்த கோயில் வந்து புத்தர்கள் கோயில் சொல்லலாம். அவங்களுக்குள்ள சரித்திரம் தெரியல. பட் இது வந்து ஒரு ஆர்ட் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாகவே ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அமேசிங்கான ஒரு என்ன சொல்ல ஒரு எனர்ஜியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ தான் இந்த வியூலாம். ஸோ லைஃப்பில் நீங்களாம் இதெல்லாம் பாருங்கள். கொஞ்சமே எக்ஸ்ப்ளோர் பண்ணால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பின்ன பார்த்தீங்கன்னா இதில் ஷார்ட் வீடியோக்காக எடுத்த வீடியோஸ் தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தர் கூட 2 வீடியோ இருந்துச்சு. அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. அந்த தாத்தா கூட சரி கேட்டபோது தாத்தா செல்ஃபி எடுக்க சொன்னார். ஸோ அடுத்த ஒரு டெம்பிள்குள்ளே போகிறோம். அங்கேயே ஆளுங்க கூட்டம்னா ஹெவியான கூட்டம். இந்த இருக்கையில் அங்கே தான் கூட்டமாகவே இருந்தாங்க. ஸோ உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். எப்படா இருக்குன்னு பார்த்தா உள்ளே ஒரு திரையெல்லாம் வச்சுட்டு நல்லா அழகாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு 3 சிலைகள் இருக்குங்க. கண் நிறைஞ்சு பார்த்தேன் அப்படி இருந்துச்சு. ஸோ வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதில்ல, நேராக வந்து பார்த்தாதே உங்களுக்கு ஃபீலே ஆகும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறவங்க இருக்காங்க. இந்த தரையில் படுத்துக்கிறாங்க கொஞ்சம் பேர் உட்காந்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டேங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு ஹாப்பினஸான விஷயங்கள் தெரியுது. நிறைய கேரளாக்காரர் வந்திருக்காங்க, தமிழ்நாடுக்காரர் வந்திருக்காங்க, இந்தோனேஷியா, இந்தியா, அமெரிக்கா எங்கெங்கே வந்திருக்காங்க. நான் பார்க்கும்போது நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது அவங்க படிக்கிறது, புத்தர் புக்கு படிக்கிறது. இங்கே குட்டி குட்டி அழகான பசங்கள்லாம் அவங்க புத்தர் வேதத்தை படிக்கிறவங்க இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக இருக்குது. செல்ஃபி எடுக்க கேட்டால் அவங்களாம் யாரும் நிற்க மாட்டேங்க. அதனால் அவங்க டிஸ்டர்ப் பண்ணல.
இந்த ஆர்ட் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு அமேசிங்கான ஒரு ஆர்ட் ஒர்க்கு சுற்றி முற்றி ஆர்ட் ஒர்க் இது இருக்குது. இவங்க கல்ச்சர்லேயே ஆர்ட் ஒர்க் ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். பின்ன இப்போ வால் பெயிண்டிங் தான் இந்த போட்டு திடீர்னு இங்கே என்னடா பார்த்தா இங்கே எல்லாருமே புத்தர் புக் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஃபீல் பண்ணுங்க நீங்களே பாரு. ஒரு வழியாக அதெல்லாம் பார்த்து ஃபீல் ஆயாச்சு. ஃபீல் ஆனா நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டீங்கன்னா தெரியல. அடுத்த ஒரு டெம்பிள் வந்துட்டேன். இங்கே மொத்தம் 4 டெம்பிள் இருக்குது. 4 டெம்பிள் ஏறினேன் இறங்கிட்டேன். இங்கே ஒரு சைஸான ஒரு இது ப்ரேயர் போயிட்டுருக்கு. அது நீங்கள் லிசன் பண்ணி பாருங்கள். இங்கே எல்லோரும் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க பாரு. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயங்க. நம்ம ஊர் பெண்களுக்கும் பசங்களுக்கு குட்டீஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற ஒரு கடை. சைனாவில் இது ஹேண்ட்மேடு தான். ஃபுல்லாக புத்தர்கள் சம்மந்தப்பட்ட புக்ஸும் அந்த மாதிரி சிலைகள், பின்ன அந்த ஒரு என்ன சொல்ல அந்த சத்தம் வர ஒரு சத்தம் ஒலிக்கிற மாதிரி எல்லா பொருட்கள் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா வால் பார்த்தீங்களா, இது பிளாஸ்டிக் வாளுங்க. வாலில் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இங்கே இருக்குங்க. எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது. காரு இந்த உட்லேயே செஞ்ச எல்லா ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேலும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் இங்கே இருக்குது அதிகமாகவே. நீங்கள் ஃபேமிலியோட ஒரு நாள் வந்து இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள்.